ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா இது ஹார்ட்டை காட்டிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய பசங்க கூட நான் இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சண்டேன்றதுனால கொஞ்சம் ஜாலியாக காலையிலே வெப் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுன்ட்டு நானும் என் பொண்ணு வந்து மெஹந்தி வச்சுட்டு இருந்தேன். அப்போ என் பொண்ணு சொன்னேன், அம்மா நீயும் நானும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது ஒரு சிம்பிளாட்டம் தெரியணும், அந்த மாதிரி ஒரு மெஹந்தி வைங்கம்மா அப்படின்னா. நமக்கு என்ன தெரியும், ஸோ இந்த லீஃப் தான் தெரியும். ஸோ அதனால் இந்த லீஃபை போட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் பாப்பா என் கூட விளாண்டுக்கிட்டு இருந்தா. ஸோ பிள்ளை கூட விளாண்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் சமைக்கணுமா அப்படின்னு சொன்னேன். சரி போய் சமைமான்னாங்க. வாங்க நம்ம சமைக்கிறதுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஸ் பை genreview.com. ஓகே வாங்க இப்போ வந்து எப்படி சமைக்கலான்றது பார்க்கலாம். நான் ஒரு 10 முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தேவையான அளவுக்கு வெங்காய தக்காளி குழம்புல எவ்வளோ பண்ணுமோ அதை வந்து பச்சையை அரைச்சி ஊற்றாமல் வதக்கி எடுத்துக்க போகிறேன். அது எப்படின்னாக்கா, எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் வெங்காய தக்காளி போட்டு அதில் வந்து கொஞ்சம் மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கி வச்சுக்கிட்டேன். வதக்கி அதை வந்து ஆற வச்சுருக்கேன். ஏன்னா அதை தான் ஸ்டார்டிங்கில் நான் உங்கள்கிட்ட காட்டினேன். அதை நான் வதக்கும்போது வீடியோ எடுக்கல, அதனால் நான் வந்து அப்படியே சொல்கிறேன். அதை எடுத்து நல்லா இது பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண வந்துட்டேன். ஸோ இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இதை வதக்கும் போதே நான் போயிட்டு அங்கே வதக்கி வச்சுருந்ததெல்லாம் போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஓகேங்களா, அதை இப்படி பாருங்கள், இதுதான் ஸ்மெல்லு செம்மையாக இருந்துச்சு அரைச்சி எடுத்த உடனே. அதுக்குள்ளே நான் இந்த பக்கம் சாப்பாடும் வெந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வதங்கின இதையும் கொட்டி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கேன். இதோட வந்து இந்த முட்டையை வந்து இது பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டு நல்லா பரப்பி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணியை வந்து விட்டுக்குங்க, ஏன்னா அடி பிடிச்சிக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க, ஏன்னா நம்ம வந்து வதக்கி செய்கிறதுனால ரொம்ப கெட்டியாக இருக்கும். பச்சையாக போட்ட அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், வதக்குறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ அதோடு வந்து இங்கே வந்து மாவு வேறு நான் அரைச்சிக்கிட்டு இருந்தேன். சண்டே இல்லையா, ஸோ வீக் ஃபுல்லாக வந்து நமக்கு டிஃபன் இல்லைனா செட் ஆகாதுன்றதுனால மாவும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதோட நான் வந்து இன்னும் வந்து முட்டை கிரேவியும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஸ்மெல்லு செம்மையாக இருந்துச்சு. ஸோ பசங்களும் வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் பசங்க கூட வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் கிளிப்பாக எடுத்துக்கிட்டேன். அது சொன்னாலே ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் பசங்க வந்து அது சிம்பிளாக தெரியணும் அப்படின்னாங்க. லீவ் போட்டு வச்சுருந்தேன். பையனும் வந்தான், எனக்கும் வேணுமா அப்படின்னு சொன்னால். ஸோ கலராக பசங்க கூட போட்டுக்கிட்டு ஸோ மார்னிங் டைம் கொஞ்சம் ஏஞ்சோடனே கொஞ்சம் குழந்தைங்க கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே விளையாண்டுக்கிட்டு பசங்க கூட ஹேண்ட் செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் என் பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டாங்க, பையனும் வந்துட்டார். ஸோ எல்லாருமே சேர்ந்து கையை வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படியே ஃபன்னாகவே இன்றைக்கி ஃபுல்லாக போணுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாகவே ஃபன்னாக இருந்ததுனால, இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் பசங்க கூட விளையாடவும் டைம் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி 10 டேஸாக வந்து லீவ் இல்லையா, அதனால் அப்படியே நாங்கள் ஊரை சுற்றிக்கிட்டு இருந்ததுனால இன்றைக்கி வீடியோ சரியாக போஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் நம்ம வந்து ஊருக்கு வந்து செட்டில் ஆகணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஃபுல் விளாக் வீடியோவாக எடுக்க முடியுது. ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அது வீடியோவாக எடுக்க முடியல. ஸோ பசங்க சொன்னாங்க, எங்களுக்கு வீடியோலாம் வேண்டாம், நீங்கள் வந்து கிளிப்பாக எடுத்துக்கோங்க, ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க, அதை வேணால் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கூட ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே இன்றைக்கி டே ஃபுல்லாக அது நல்லபடியாக போச்சு. சண்டே செம்ம ஜாலியாக போயிடுச்சு. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஸ் பை genreview.com. இவங்களுடைய வெப்சைட் லிங்க் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டாடா, பை பை.